இன்னைக்கு வீடியோல கவர் பிளாக் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன். இப்போ காலம், பீம், ஸ்லாப் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்சிசி மெம்பர்ஸா இருக்கட்டும், அதுக்கு நம்ம கவர் பிளாக் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இந்த கவர் பிளாக் நம்ம அதுல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காங்கிரீட்டோட அவுட்டர் போர்ஷனுக்கும் நம்ம போடக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராடுக்கும் இடையில இருக்கிற கேப்பை தான் நம்ம கவர்னு சொல்லுவோம். இந்த கேப்ல தான் நம்ம இந்த கவர் பிளாக்கை போடுவோம். இந்த கவர் பிளாக் நம்ம போடுறதுனால நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் துரு பிடிக்காம இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம காங்கிரீட் போர் பண்ணும்போது காங்கிரீட்டோட செல்ஃப் வெயிட்னால அந்த பார்ஸ் பெண்ட் ஆகும். நாளைக்கு நம்ம ஷட்டரிங் எடுக்கும்போது அந்த ராட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வெளியே தெரியும் போது ஈஸியா அந்த ராட் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நாம எந்த ஒரு ஆர்சிசி மெம்பர் நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் நாம கவர் பிளாக் போட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த கவர் பிளாக் மார்க்கெட்ல நமக்கு நிறைய சைஸஸ்ல கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம ஒவ்வொரு சைஸ்ல தான் நம்ம கவர் பிளாக் போடுவோம். இப்போ ஸ்லாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லாபுக்கு 20 mm கவர் பிளாக் போடுவோம். பீமுக்கு 25 mm போடுவோம். காலமுக்கு 40 mm, ஃபூட்டிங் 50 mm. இந்த மாதிரி டிஃபரெண்ட் சைஸஸ்ல தான் நாம அதுக்கு ஏத்த மாதிரி கவர் பிளாக் போடுவோம். இந்த மாதிரி சிவில் டெக்னிக்கோட ப்ரொஃபஷனலா உங்களுக்கு ஒரு வீடை கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? உடனே எங்க சென்னை பில்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.